கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம வரைக்கும் 57வது அதிகாரம் ஏசாயா பார்த்துக்கிறோம். இன்றைக்கி 58வது அதிகாரம். 58வது அதிகாரம் என்ன சொன்னா, கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, சத்தம் விட்டு கூப்பிடு, நீ அடக்கி கொள்ளாதா அப்படிங்கிறாரு. கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது என்ன செய்யணுமா, சத்தம் போட்டு என்ன செய்யணுமா, கர்த்தரை கூப்பிடமா ஜெபத்தில் வந்து அடக்கி கொள்ளக்கூடாதான். அடக்கி கொள்ளாதபடிக்கு நம்ம சத்தமாக என்ன செய்யணுமா, ஜெபத்தில் கூடணுமா. அது எக்காலத்தை போல் என்னன்னா சத்தத்தை என்ன செய்யணுமா, உயர்த்தணுமா. காலத்தை போட்டு நம்மளோட சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை கூப்பிடணுமா. அப்படி செய்யும்போது கர்த்தர் ஜனத்துக்கு என்ன செய்வாராம், அவர்கள் மீறுதலையும் யாக்கோபு வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களை நினைச்சவே நீ தெரிவிங்கிறார். ஜனத்துக்கு மீறுதலையும் யாக்கோபு வம்சத்தாருக்கு பாவங்களை என்ன செய்யணுமா, தெரிவிக்கணுமா. அதுக்கு சத்தம் விட்டு கூப்பிட சொல்லி சொல்கிறார். தாங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாதபடிக்கு நீதியை செய்து வருகிற ஜாதியை போல அவர்கள் நாடோறு என்ன செய்வாங்க, என்னை தேடி என் வழியில் அறிய நினைச்சுறாங்க விரும்புகிறாங்கங்கிறாரு. யார் மீறுதல் செய்கிற ஜனங்களும் யாக்கோபுக்கு வம்சத்தார் பாவம் செய்கிறாங்களா, இவங்களுக்கு நம்ம என்ன செய்யணுமா, சத்தமிட்டு கூப்பிட்டு எக்காலத்தை போல் சத்தத்தை உயர்த்தி அவங்க செய்யும்போது அவங்க என்ன செய்வாங்க, தேவனுடைய நியாயத்தை விட்டு என்ன செய்ய மாட்டாங்களாம், விலக மாட்டாங்களாம். நீதி என்ன செய்வாங்களாம், செய்து வருகிற ஜாதியை போல் அவங்க என்ன செய்வாங்களாம், நாடோறும் நினச்சிவாங்களாம், கர்த்தரை நினச்சிவாங்களாம், தேடுவாங்களாம். அவங்க வந்து எப்போவுமே நினச்சிவாங்களாம், கர்த்தருடைய வழி நினச்சிவாங்களாம், அறிய விரும்புவாங்களாம். நீதி நியாயங்களே கர்த்தரிடத்தில் நினச்சிவாங்களாம், விசாரித்து அதன்படி நினச்சிவாங்க தேவனிடத்தில் நினச்சிவாங்களாம், சேர விரும்புவாங்களாம். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவங்க நினச்சிவாங்க நீதி நியாயத்தை தேடி கர்த்தருடைய வழி நினச்சிவாங்களாம், விசாரித்து அதன்படி நினச்சிவாங்களாம், சேர விரும்புகிறாங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அடுத்தபடியாக உபவாசம் பண்ணும்போது எப்படி உபவாசம் பண்ணணுமா. ஒன்று, நம்ம இப்போ வந்து இன்றைக்கி நீதி நியாயத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நேற்று இதிலும் நீதி நியாயத்தை பார்த்துட்ருக்கோம். நீதி நியாயத்தை செய்யணும்னு சொல்லி அப்படிப்பட்டவங்க கர்த்தரிடத்தில் சேர்றாங்க, கர்த்தரை கைவிட மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அடுத்தல உபவாசத்தை குறித்து பார்க்குறோம். உபவாசம் பண்ணும்போது என்ன செய்யணுமா, கர்த்தரை நோக்கி என்ன செய்யணுமா பார்க்கணுமா. உபவாசம் இருந்துட்டு சும்மா உபவாசம் இருந்தால் மட்டும் போதாதான், கர்த்தரை நோக்கி என்ன செய்யணுமா, கூப்பிடணுமா, கர்த்தரை நோக்கி பார்க்கணுமா. கர்த்தரை நோக்கி பார்க்கணுமா எப்படி அப்படின்னா, நம்முடைய ஆத்மா நினச்சிடும். உபவாசிக்கும் போது நம்முடைய ஆத்மா நினச்சது ஒடுக்கப்படுவது. ஆனால் ஒடுக்கப்படும் போது அது என்ன செய்யணுமா, நம்ம அறியணுமா, நம்ம உபவாசம் இருக்கிறோம், நம்ம ஆத்மா இப்போ ஒடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணுமா, அறியணுமா. ஆனால் அதை விட்டுட்டு என்ன செய்யணும், உபவாசிக்க நாளுக்குள்ள நம்முடைய இச்சையின்படி என்ன செய்யக்கூடாதான், நடக்கக்கூடாதான். நம்முடைய இச்சைப்படி நடக்கக்கூடாதான். என்னது, உபவாசம் இருந்துட்டு என்ன செய்யணும், வேத வாசித்து ஒழுங்காக என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம இச்சையின்படி என்ன செய்யக்கூடாதான், சகல வேலைகளை என்ன செய்யக்கூடாதான், செய்யக்கூடாதான். அது உபவாசம் கிடையாதான். ஆனால் மக்கள் என்ன செய்கிறாங்களாம், உபவாசித்துட்டு இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை நீங்கள் கட்டாயமாக என்ன செய்யுங்க, செய்கிறீங்க அப்படிங்கிறாரு. அப்படி கட்டாயமாக செஞ்சால் வழக்குக்கும் வாதுக்கும் தான் இவங்க நினச்சிறாங்க. வழக்கு வாது துஷ்டதனம் இப்படிப்பட்டவர்களை குத்துறதுக்கு தான் இவங்க நினச்சிவாங்களாம், உபவாசம் இருக்கிறாங்களாம். இப்படிப்பட்டவங்க உண்மையான உபவாசம் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம். இப்போ வந்து வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டதனுடைய கையினால் அவங்கள குத்துறதுக்கு, அவங்கள அழிக்கிறதுக்கு இப்படி இச்சையின்படி என்ன செய்வாங்களாம், உபவாசம் இருப்பாங்களாம். அவங்க தங்கள் கூக்குரலை என்ன செய்வாங்களாம், உயரத்தில் கேட்கணுமா, நான் தான் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்களை சத்தத்தை நினச்சிவாங்களாம், உயரமாக உயர்த்தி நினச்சிவாங்களாம், கேட்க பண்ண முடியாது உபவாசம் இருப்பாங்களாம். நான் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிவாங்க, தங்கள் சத்தத்தை கூக்குரல் விட்டு நினச்சிவாங்களாம், சொல்லுவாங்களாம். ஆனால் மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாக இருக்குமாங்கிறாரு. இப்படிப்பட்டவர்கள் வழக்குக்கும் வாதுக்கும் ஆக வேண்டிய உபவாசம் இருக்கிறாங்களா, இப்படிப்பட்டவங்க உபவாசத்தை வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க தன்னுடைய ஆத்மாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணலை போல ரெட்டிலும் சாம்பலும் படுத்து கொண்டாலும் அது எனக்கு பிரியமான உபவாச நாள் கிடையாதுங்கிறாரு. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நான் கர்த்தருக்கு உபவாசம் இருக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமான நாளுன்னு அப்படிங்க என்ன சொல்லுவாங்களாம். ஆனால் அது உண்மையான உபவாசம் இல்லையா. உண்மையான உபவாசம்னா என்னதுன்னா, அக்கிரமத்தின் கட்டுகளை என்ன செய்யணுமா, வீழ்க்கணுமா, அக்கிரமத்து கட்டுக்களை அகக்கணுமா, நுகத்தடியின் பிணையங்களை என்ன செய்யணுமா, நெய்க்கணுமா, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு என்ன செய்யணுமா, விடுதலை ஆக்கணுமா, சகல நுகத்தடிகளை என்ன செய்யணுமா, உடைத்து போடுறதான்.
இதுதான் உண்மையான உபவாசம்னு சொல்கிறாரு. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்து போடணும், நுகத்தடியின் பிணையல்களை நெருக்கணும், நெருக்கப்பட்டிருக்கிற மக்களை என்ன செய்யணும், விடுதலை ஆக்கணும், சகல நுகத்தடி என்ன செய்யணும், உடைத்து போடணும். இதுதான் உண்மையான உபவாசங்கிறாரு. அடுத்தபடியாக பசி உள்ளவனுக்கு என்ன செய்யணுமா, அந்த ஆகாரத்தை என்ன செய்யணுமா, பகிர்ந்து கொடுக்கணுமா. உபவாசம் இருக்கிறவங்க யாரெல்லாம் பசி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யணுமா, தன்னுடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணுமா. துரத்துண்ட சிறுமியானவர்களை என்ன செய்யணுமா, நம்முடைய வீட்டில் என்ன செய்யணுமா, சேர்த்துக்கணும். யாரெல்லாம் துரத்தப்பட்டிருக்காங்களோ, துரத்தப்பட்டு சிறுமைப்பட்டு போய் இருப்பாங்களோ அவங்கள என்ன செய்யணுமா, வீட்டில் என்ன செய்யணுமா, சேர்த்துக்கொள்ளணுமா. யாரெல்லாம் வஸ்திரம் இல்லாதவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன செய்யணுமா, வஸ்திரங்களை என்ன செய்யணுமா, கொடுக்கணுமா. இப்படிப்பட்டவங்க தான் உண்மையான உபவாசம். இந்த உபவாசத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு, அங்கீகரிப்பேன்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட உபவாசம் இருக்கிறவங்களுக்கு விடியற்கால வெளிப்பை போல வெளிச்சம் என்ன செய்யுமா எழுமா. விடிய காலத்தில் வெளுக்கிற வெளிச்சத்தை பாருங்கள், நல்லா பிரகாசமாக நல்லாயிருக்கும். இந்த வெளிப்பை போல் அவங்க என்ன செய்வாங்களாம், வெளிச்சத்தில் எழும்பி அவங்களோட சுக வாழ்வு என்ன செய்யணும், சீக்கிரமாக துளிர்க்குங்கிறார். உபவாசம் இருக்கிறவங்க இப்படி உபவாசம் இருக்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு, விடியற்கால வெளிப்பை போல் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் என்ன செய்யும், துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னால் என்ன செய்யும், செல்லுங்கிறார். நீதி நமக்கு முன்னால் சொல்லுமா, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அப்படிங்கிறாரு. இப்படிப்பட்ட உபவாசம் இருக்கிறவங்க கூப்பிடுவாங்களாம். கூப்பிடும்போது கர்த்தர் நிச்சயமாக நினச்சி வரான், மறுத்திரவு கொடுப்பாராம். நீ சத்தம் விடுவா, நான் இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் என்ன சொல்வாராம். கூப்பிடும்போது மறுத்திரவு கொடுக்குறாரு. நம்ம சத்தம் விடும்போது நான் இருக்கிறேன்னு சொல்வாராம். முகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிபச்சலையும் கர்த்தர் நம்முடைய நடுவிலேருந்து என்ன செய்வாராம், அகற்றி போடுவாராம். முகத்தடி, விரல் நீட்டுதல், நிபச்சொல் இது நடுந்து அகற்றி போடுவாராம். பசி உள்ள இடத்துல ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவே நம்ம திருப்தி ஆக்குனா, இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகுங்கிறார். சிறுமைப்பட்டவருடைய ஆத்மாவை திருப்தி ஆக்கும் போது இருளில் இருக்கிற வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை என்ன செய்கிறோம், போலாகும் அப்படிங்கிறார். மத்தியான வெளிச்சம் எப்படி இருக்கும், அதே போல் அந்த வெளிச்சம் என்ன செய்யும், ஆத்மா சிறுமைப்பட்டவர்கள் ஆத்மா திருப்தி ஆக்குனா மத்தியானம் எப்படி வெளிச்சம் இருக்குமோ அதே வெளிச்சம் என்ன செய்யும் உனக்கு இருக்கும், உனக்கு அந்தகாரம் வராது அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி உபவாசம் இருக்கும்போது கர்த்தர் நித்தமாக என்ன செய்வாராம், நம்மளை நடத்துவாராம். மகா வறட்சியான காலங்களில் நம்மளோட ஆத்மாவை என்ன செய்வாராம், திருப்தி ஆக்குவாராம். மகா வறட்சியாக இருக்கிற காலங்களிலும் நம்முடைய ஆத்மாவை திருப்தி ஆக்குவாராம். நம்முடைய எலும்புகளை என்ன சொல்லுவாராம், நின்னமுள்ளதாக்குவாராம். நீ நீர்ப்பாய்ச்சல் எண்ணெய் தோட்டத்தை போலும் வற்றாத நீரிட்டை போலும் இருப்பான்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம எஸ்ஐ 58:11 பார்ப்போம். கர்த்தர் நித்தம் நம்ம நடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் நம்முடைய ஆத்மா திருப்தி ஆக்காரு, எலும்புல நிலம் உள்ளதாக்குவார், நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போலும் வற்றாத நீரிட்டை போலாம் இருப்பான்னு வாக்குத்தத்த வசனம் பார்க்குறோம். இந்த வசனம் எதுக்கு குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, யார் உண்மையான உபவாசம் இருந்து இப்போ மேலே பார்த்தோம்ல பசியாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது, துரத்துண்ட சிறுமியானவர்களை கூட்டி சேர்த்துக்கொள்வது, இப்படிப்பட்டவர்கள் பார்த்தலாம். இப்படிப்பட்டவங்களை தான் கர்த்தர் நினைச்சுவார், நித்தமாக நினைச்சுவார், நடத்துவார். மகா வறட்சியான காலங்களை நினைச்சுவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நடத்தி ஒரு வற்றாத நீரட்டை போல நினைச்சு வரான், செழிப்பாக வைப்பாராம். இப்படிப்பட்டவர் இடத்துல யாரெல்லாம் தோன்றுறாங்களோ அவங்க நினச்சிவாங்க, பாழாய் கிடக்க ஸ்தலங்களை பூர்வம் முதல் எந்த ஸ்தலங்கள்லாம் பாழாய் கிடக்கோ அதெல்லாம் நினச்சிவாங்களாம், கட்டுவாங்களாம். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் சொல்லி நினச்சிவாங்களாம், பெயர் பெறுவாங்களாம் இப்படிப்பட்டவங்க. அடுத்தபடியாக கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கணுமா. இப்போ நம்ம உபவாசத்தை பார்த்தோம். உபவாசம் எப்படிப்பட்ட உபவாசம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ ஓய்வு நாளை குறித்து பார்க்குறோம். ஓய்வு நாளை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, என் பரிசுத்த ஓய்வு நாளை உனக்கு இஷ்டமானது என்ன செய்யாது, செய்யாதங்கிறாரு. அங்கே பார்த்தோம் உபவாசம் இருக்கும்போது இச்சையின்படி என்ன செய்யக்கூடாது, உபவாசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். இச்சையின்படி உபவாசம் இருந்துட்டு வேலைகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பரிசுத்த ஓய்வு நாளில் நமக்கு இஷ்டமானது என்ன செய்யக்கூடாதான், செய்யக்கூடாதான். நம்முடைய காலை விலக்கி நம்முடைய வழியில் என்ன செய்யக்கூடாதான், நடக்கக்கூடாதான். நடக்காதபடிக்கு நமக்கு இஷ்டமானது எதுவும் செய்யாதபடிக்கு நம்முடைய சொந்த பேச்சை கூட என்ன செய்யக்கூடாதான், பேசக்கூடாதான். சொந்த பேச்சை கூட பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று என்ன சொல்லணுமா, அதை சொல்லி அதை மகிமையாக என்ன செய்யணுமா, எண்ணணுமா. கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும். நமக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது, நம்முடைய வழியில் நடக்கக்கூடாது, கர்த்தருடைய வழியில் நடக்கணும். அதை சொந்த பேச்சை கூட நினச்சக்கூடாது, பேசக்கூடாது. ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளுன்னு சொல்லணும். கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை என்ன செய்யணும், நம்ம மகிமைப்படுத்தணுமா. அப்படி செய்யும்போது கர்த்தரிடத்தில் என்ன செய்யுமா, நமக்கு மன மகிழ்ச்சி கிடைக்குமா.
இப்படி செய்யும்போது தான் மனமகிழ்ச்சி கிடைக்குமா. பூமியில் உயர்ந்த இடங்களில் கர்த்தர் நம்மளை என்ன செய்வாராம், ஏறி இருக்கப்படி பண்ணுவாராம். உன் தகப்பனா யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை என்ன செய்வேன், போஷிப்பேங்கிறார். யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அப்படிங்கிறார். அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறது எப்படி உபவாசம் இருக்கணும், எப்படி ஓய்வு பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் பார்த்தோம். அடுத்தல 58வது அதிகாரம் ஏசாயா. இதில் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை என்ன செய்யலை, குறுகி போகலாங்கிறாரு. எந்த பாவியாக இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், நான் தள்ள மாட்டேன்னு சொல்கிறாரு. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை என்ன செய்யலை, குறுகி போகலை. ஏற்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி என்ன செய்யலை, மந்தமாகவும் போகலை அப்படிங்கிறார். ஏன் கர்த்தர் நம்மளை ரட்சிக்கப்படலை, நம்மளை ரட்சிக்கலை, ஏன் நம்முடைய செவி மந்தமாக இருக்குன்னா காரணம் என்னென்னா, நம்முடைய அக்கிரமங்கள் தான் என்னச்சது, அக்கிரமங்கள் தான் கர்த்தருக்கும் நமக்கு நடுவாக என்னச்சுதான் பிரிவினைகளை உண்டாக்குறதான். மற்றபடி கர்த்தர் என்னச்சத ரசிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகலை. நம்முடைய அக்கிரமங்கள் தான் என்னச்சது தேவனுக்கும் நடுவுக்கும் பிரிவினை உண்டாக்குறதான். அதனால தான் ரசிக்கப்பட முடியலையாம். அடுத்தபடியாக நம்முடைய பாவங்கள் தான் என்னச்சது கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கக்கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை என்னச்சதான் மறைக்கிறதாம். ஆனால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் என்ன செய்து கரைப்பட்டிருக்குங்கிறாரு. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவுகள் நியாயக்கேட்டு என்ன செய்து வசனிக்குதுங்கிறாரு. அதனால் கர்த்தர் நம்மளை ரட்சிக்கணும், நம்மளுடைய வார்த்தையை செய்ய கொடுக்கணும் அப்படின்னா அக்கிரமம் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. நம்முடைய கை என்ன செய்யுது, எந்த ரத்தமும் சிந்தக்கூடாது. சிந்தாதபடிக்கு நம்முடைய விரல்கள் என்ன செய்யணும், பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறார். அதுல பொய் உதடுகள் என்ன செய்யக்கூடாது, பொய் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாதான். பொய் பேசுனா அவர்கள் நாவு என்ன செய்யுமா, நியாய கேட்டு என்ன செய்யுமா, வசனிக்குமா. இப்படிப்பட்டவங்க அக்கிரமம் செய்கிறவங்க, பாவம் செய்கிறாங்க, ரத்தம் சிந்துற கைகள் உள்ளவங்க, பொய் பேசுகிறவங்க, இப்படிப்பட்டவங்க என்னதுன்னா நீதி என்ன செய்ய மாட்டாங்களாம், தேட மாட்டாங்களாம். சத்தியத்தின்படி அவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம், வழக்காடவும் மாட்டாங்களாம். நீதியை தேட மாட்டாங்க, சத்தியத்தின்படி வழக்காட மாட்டாங்க. மாயை என்ன செய்வாங்களாம், நம்புவாங்களாம். மாயை நம்பி அபத்தமானதை என்ன செய்வாங்களாம், பேசுவாங்களாம். தீமையை தான் என்ன செய்வாங்க, கற்பந்தெடுத்து அக்கிரமத்தை என்ன செய்வாங்களாம், பெறுவாங்களாம். அடுத்தபடியாக நீதி செய்ய மாட்டாங்க, சத்தியத்துக்காக வழக்காட மாட்டாங்க, மாயை நம்புவாங்க, அபத்தமானதை பேசுவாங்க, தீமையை கற்பந்தெடுப்பாங்க. இவங்க கட்டு விரியனின் முட்டைகளை என்ன செய்வாங்களாம், அடை காப்பாங்களாம். இப்படிப்பட்டவங்க ஒரு கட்டு விரியன் முட்டைகளை என்ன செய்வாங்க, அடை காத்து சிலந்தி நெசவுகளை என்ன செய்வாங்களாம், நெய்கிறாங்களாம். கட்டு விரியன் முட்டைகளை அடை காத்து சிலந்தி நெசவுகள் என்ன செய்கிறாங்க, நெய்கிறாங்களாம். அவைகளின் முட்டைகளை சாப்பிட்றவன் என்ன செய்வான், சாவான்னு சொல்லி பார்க்குறோம். கட்டு விரியன் முட்டைகளை சாப்பிட்டா அவன் சாவான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவைகளின் முட்டைகள் அவங்க என்ன செய்கிறாங்களாம், அவங்க ஒரு நெருக்கப்பட்டதானால் ஒரு விரியனை போல் என்ன செய்வாங்க, அப்படியே இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். பொய் பேசுகிறவங்க, அக்கிரமம் செய்கிறவங்க, பாவம் செய்கிறவங்க, தங்களுடைய கைகளை என்ன செய்வாங்க, இரத்தத்துக்கு சிந்துறவங்க, இப்படிப்பட்டவங்க கட்டுமுறியனுடைய முட்டைகளை என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றவர்களுக்கு சமமாக இருப்பாங்களாம். இது கட்டுமுறிய முட்டை சாப்பிட்டா அது என்னது, விஷம். இந்த விஷத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றவர்களாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அடுத்தபடியாக சிலந்தி பூச்சி உடைய நெசவுகளை போல் என்ன செய்கிறாங்க இருக்கு. சிலந்தி பூச்சி நெசவு என்னென்னா சீக்கிரமாக என்ன செய்தான், கை படம்னால என்ன செய்யணும், அறுபட்டு போயிடும். அதே போல் அவங்க என்ன செய்கிறாங்களாம், இருக்கிறாங்களாம். அவைகளின் நெசவுகள் வஸ்திரத்துக்கு ஏற்றவைகள் அல்ல. இப்போ கட்டிவரியின் இந்த சிலந்தி பூச்சி நெசவு நம்ம வஸ்திரத்தை போல் என்ன செய்யலாம், ஸ்ட்ராங்காக இல்லை. அது என்ன செய்கிறோம், சீக்கிரம் வச்சுதான் அறுபட்டு தொடர்ந்து தூசி போல் என்ன செய்கிறோம், போயிடும். அதனால் இப்படிப்பட்ட கிரியைகளினால தங்களை என்ன செய்கிறாங்களாம், மூடிக்கொள்கிறாங்களாம். அவர்கள் கிரியைகள் அக்கிரமங்களாம், கொடுமையான செய்கைகள் என்னச்சுதான் அவர்கள் கையில் என்னச்சுதான் இருக்கிறதா. அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய என்னச்சுதான் ஓடி போகிறதா. குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி என்ன செய்கிறாங்களாம், தீவிக்கிறாங்களாம். அவர்கள் நினைவுகளாம் என்னது, அக்கிரம நினைவுகளாம். பால் கடிப்பும் அழிவும் அவர்கள் வழியில் என்னச்சுதான் இருக்கிறதா. அவர்களுடைய கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடுது, குற்றமில்லாத இரத்தத்தை என்ன செய்கிறாங்க, சிந்துறாங்க. அவங்க நினைவுகள்லாம் அக்கிரம நினைவாக இருக்குது. பால் கடிப்பும் அழிவும் அவர்களுக்கு என்ன செய்து இருக்கிறது. அவங்க சமாதான வழியை என்ன செய்ய மாட்டாங்க, அறிய மாட்டாங்க. சமாதான வழியை அறிய மாட்டாங்க. அவர்கள் நடைகளில் என்ன செய்யுதுன்னா, ஒன்று என்ன செய்யுதுன்னா பிசகி போகிறது இல்லைன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். நடைகளில் ஒன்று விலக மாட்டோம். அவர்கள் சமாதான வழியை
தேட மாட்டாங்க, அறியவே மாட்டாங்களாம். அக்கிரமம் செய்கிறவங்களும் பாவம் செய்கிறவங்களும் தங்கள் கைகளில் ரத்தத்தை சிந்த ஒப்பு கொடுக்குறவங்களும் பொய் பேசுகிறவங்களும் நீதி நியாயத்தை விரும்பாதவங்களும் என்ன செய்வாங்க, சமாதான வழி என்ன செய்ய மாட்டாங்களாம், அறியவே மாட்டாங்களாம். அவங்க சமாதானம் கிடைக்குன்னு நினைக்கவே மாட்டாங்களாம். அவர்கள் நடைகளில் நியாயம் கிடையாது, அவர்கிட்ட நியாயம் கிடையாது. அவங்க என்ன செய்கிறாங்க, தங்கள் பாதைகளை தாங்களே என்ன செய்கிறாங்களாம், கோணலாக்கி கொள்கிறாங்களாம். தங்களை பாதையை நம்ம சரியாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கவே மாட்டாங்களாம். தங்களுடைய பாதைகளை தாங்களே என்ன செய்கிறாங்களாம், கோணலாக்கி கொள்கிறாங்களாம். அவங்களும் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறிய மாட்டான். ஏன்னா அவங்க சமாதானத்தை அறியலையே, தேடலையே. அதனால் என்ன செய்கிறாங்க, அவங்க நியாயத்தையும் அவங்க என்ன செய்யலை, தேடலை. தங்களே சொன்னாங்க கோணலான வழி என்ன செய்கிறாங்க, தேடி கொண்டுறாங்க. இப்படிப்பட்டவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சமாதானத்தை தேடவே மாட்டாங்களா, அறியவே முடியாதான். ஆதலால் நியாயம் எங்களுக்கு தூரமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களாம் அவங்க. அப்படிப்பட்டவங்க நியாயம் தூரமாக இருக்குது, நீதி எங்களை என்ன செய்யாது, எங்களை தொடர்ந்து பிடிக்காது, நாங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், எங்களுக்கு இருள் தான் கிடச்சிது, நாங்கள் பிரகாசத்துக்கு காத்திருந்தோம், ஆனால் அது எங்களுக்கு அந்த காலத்தில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம், நடக்கிறோம் அப்படிம்பாங்களாம். அவங்க ஒரு குருடரை போல் என்ன செய்கிறாங்களாம், சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களை போல் என்ன செய்கிறாங்களாம், தடவுகிறாங்களாம். கண்கள் இருந்தோம் ஒரு குருடரை போல் என்ன செய்கிறாங்க, சுவரை பிடிக்கிறாங்க. கண் இருந்தால் என்ன செய்கிறாங்க, கண்ணில்லாதவர்களை போல் என்ன செய்கிறாங்க, தடவி திரிஞ்சு தான் போகிறாங்களாம். இரவில் என்ன செய்கிறாங்க, அவங்க இடறாங்க. பட்ட பகலிலும் என்ன செய்கிறாங்க, இடறாங்க. செத்தவனை போல் பால் இடத்துல தான் என்ன செய்கிறாங்களாம், இருக்கிறாங்களாம். அவர்கள் என்ன செய்கிறாங்க, நாங்கள் அனைவரும் கரடிகளை போல் என்ன செய்கிறோம், உருமுறோம். கரடிகளை போல் என்ன செய்வாங்களாம், உரிமிட்டு இருக்காங்களாம். புறாக்களை போல் என்ன செய்கிறாங்களாம், கூவி கொண்டிருக்கிறாங்களாம். நியாயத்துக்கு காத்திருந்தோம், அதை நாங்கள் என்ன செய்யலை, காண முடியல. ரட்சிப்புக்கு காத்திருந்தோம், அது எங்களுக்கு என்னது, ஒரு தூரமாயிற்று அப்படின்னு சொல்லுவாங்களாம். எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக என்ன செய்து மிகுதியாக இருந்து எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்கிறதுன்னு சொல்கிறாங்களாம். எங்கள் மீறுதல்கள் எங்களோட இருக்கிறது, எங்கள் அக்கிரமங்களை நாங்கள் என்ன செய்தோம், அருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிங்களாம். அவங்களே என்ன செய்கிறாங்க, உணர்றாங்க, நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க, துரோகம் பண்ணுறாங்க. கர்த்தருக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க, பொய் பேசுகிறாங்க. கர்த்தரை விட்டு என்ன செய்கிறாங்க, பின்வாங்கி போகிறாங்க. கொடுமையாகவும் கலகமாகவும் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. கள்ள வார்த்தைகளை என்ன செய்கிறாங்க, கற்பம் தரிக்கிறாங்களாம். கள்ள வார்த்தையில கற்பம் தரித்து இருதயத்திலேருந்து என்ன செய்கிறாங்களாம், இவங்க பிறப்பிக்க பண்ணுறாங்களாம். இப்படிப்பட்டவங்களுக்கு நியாயம் என்னது, பின்னிட்டு அகன்று போதாம், நீதி தூரமாக நிற்குதான். நியாயம் பின்னிட்டு போகுது, நீதி தூரமாக நிற்குது. சத்தியம் வீதியில் என்னச்சுதான், இடருதான். யதார்த்தவான் அங்கே என்ன செய்ய முடியாதான், சேர மாட்டாங்களாம். சத்தியம் அவங்கள்ட்ட கிடையாது. அதனால் சத்தியம் அவங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு தள்ளுபடி ஆயிட்டான். பொல்லாப்பை விட்டு விலகிறவன் என்ன செய்கிறானா, கொள்ளையாகிறானா. பொல்லாப்பட்டு விலகிறவன், யாரெல்லாம் பொல்லாப்பை விட்டு விலகிறாங்களோ அவங்களாம் உங்களுக்கு என்ன செய்கிறாங்களாம், கொள்ளையாகிறாங்களாம் என்று கர்த்தர் இதை பார்த்து நியாயமில்லை என்று விசிராமனார். இப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இவங்களிடத்துல நீதி நியாயம் இல்லைன்னு சொல்லி உங்களை கண்டு என்ன செய்கிறாரு, விசனமுள்ளவராக இருக்கிறாராம். ஒருவரை இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுறது இல்லை என்று கர்த்தர் நினைச்சாரா, ஆச்சரியப்பட்டாராம். இவங்க இப்படிப்பட்டவங்களுக்கு விண்ணப்பம் பண்ண யாருமே இல்லையே, இவங்க யாரும் மனம் திரும்ப மாட்டுக்காங்களே அப்படின்னு சொல்லி கர்த்தர் இவர்களை குறித்து என்ன செய்கிறாராம், ஆச்சரியப்பட்டாராம். ஆதலால் அவருடைய புயமை அவருக்கு என்ன செய்யுது, ரட்சிப்பாகுது. கர்த்தருடைய புயமை அவர்களுக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியை அவர் என்ன செய்யுது, தாங்கிறதுன்னு சொல்கிறார். ஆனால் நீதியை மார்பவசமாக அணிந்து ரட்சிப்பென சீராவே தமது சிரசில் தரித்து நீதி சரிடுதல் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வாக என்ன செய்யங்களோ பொறுத்து கொண்டாருங்கிறார். கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, அவருடைய புயம் ரட்சிப்பின் புயமாக இருக்கிறது. அவர் நீதி என்ன செய்கிறாரு, தாங்குறாரு. நீதியை மார்க்கவசமாக அணிகிறாரு. ரட்சிப்பனை சீராவே தமது சிரசில் தரித்திருக்கிறாரு. நீதி சரிகிடத்தின் வஸ்திரங்களை உடுப்பாக நினைச்சாரு, உடுத்திருக்கிறாரு. வைராக்கியத்தை நினைச்சாரு, சால்வியாக பொறுத்து கொண்டாராம். அதனால் கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் நினைச்சு வரான், அளிப்பாராம். நம்ம எப்படிப்பட்ட கிரியை உள்ளவர்களாக இருக்கிறோமோ அந்த கிரியைகளுக்கு தக்க பலனை தான் கர்த்தர் நினைச்சு வரான், நமக்கு அளிப்பாராம். தன்னுடைய சத்துருகளுக்கு உக்கிரத்தை நினைச்சு வரான், சரி கட்டுவாராம். யாரெல்லாம் கர்த்தருக்கு சத்துருவாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உக்கிரத்தை சரி கட்டுவாராம். கர்த்தருடைய பகைஞ்சருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் கர்த்தர் நினைச்சு வரான், சரி கட்டுவாராம். இப்போ நம்ம கிரியைகளுக்கு தக்க பலன் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுக்கு தந்தாலும் நமக்கு கிடைக்கும் போது நம்முடைய கிரியை நினைச்சணும், நீதியான கிரியையும் ரட்சிப்பான சிரசையும் நம்ம என்ன சிறவையும் நினச்சணும். இப்போ நம்ம தரித்து கொள்ளணும். ரட்சிப்பின் வஸ்திரத்தை நினச்சணும்,
நம்ம வைராக்கியமாக உடுத்துக்கொள்ளணும். அப்போ கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், நமக்கு நல்ல பலன் கொடுப்பாராம். அப்படிப்பட்ட விதமாக சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கு நினச்சவங்களாம் பயப்படுவாங்களாம். இப்படி கர்த்தர் நீதியை தேடி ரட்சிப்பை வஸ்திரமாக உடுத்தி கொண்டிருக்கிறவங்க என்ன செய்வாங்களாம், கர்த்தர் நாமத்தை என்ன சொல்லுவாங்க, சூரியன் உதிக்க திசை தொடங்கி அது மறைவு திசை வரைக்கும் என்ன செய்வாங்களாம், கர்த்தருக்கு என்ன செய்வாங்களாம், இவங்க பயப்படுவாங்களாம். அதனால கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வாரா, இவங்களுக்கு ஒரு விதமாக என்ன செய்வாராம், கொடியேற்றி வரான். கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றி வெள்ளம் போல சத்துரு வரும்போது அந்த சத்துருக்களை அழிக்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்வார், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஒரு விதமாக என்ன செய்வாரா, கொடியேற்றி சத்துருக்களை அழிப்பாருன்னு சொல்லி பார்க்குறோம். மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபின் மீறுதலை விட்டு திரும்புறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் என்ன சொல்லுறாராம். உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளி என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருக்குங்கிறார். நம்ம அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்ம மேல நினைச்சுறாரு, நல்ல ஆவியை பரிசுத்தாவி கொடுக்குறாரு. நம்முடைய வாயில் கர்த்தர் அருளின வேத வார்த்தைகள் நமக்கு இருக்கும். இது முதல் நம்முடைய வாயில் எப்பொழுதும் என்னது கர்த்தருடைய வார்த்தை இருக்கும், நம்முடைய சந்ததியின் வாயில் இருக்கும். நம்ம சந்ததியினுடைய வாயில் என்ன செய்யுது நீங்கள் அதுன்னு சொல்கிறார். கர்த்தர் அருளி வேதம் நம்முடைய வாயில் இருக்குது, நம்முடைய சந்ததிக்கு இருக்குது, நம்முடைய சந்ததிக்கு என்ன செய்து இருக்கும், நீங்கள் அதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இது எனக்கு அவர்களுக்கு என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறாராம். நம்ம கர்த்தரை தேடி கர்த்தருக்காக நீதி நியாயத்தை செய்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கர்த்தருக்காக நம்ம இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு, நம்ம மேல் அவருடைய பரிசுத்த ஆவி அருளி நம்முடைய வேத வார்த்தையில் நமக்கு இருக்கிறாரு வைக்கிறாரு. நமக்கு நம்முடைய சந்ததிக்கு என்ன செய்கிறாரு, சந்ததிக்கும் கொடுப்பேன்னு சொல்லி நம்மளோட என்ன செய்கிறாரு, உடன்படிக்கை பண்ணுறாரு. அதனால் நம்ம இப்போ பார்த்துபடி நடக்குமே தவிர மேலே பார்க்கும்படி நம்ம நினச்சக்கூடாது. அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் நம்மளோட கைகள் ரத்தம் சிந்துவதற்கும் நினச்சக்கூடாது, செந்துறதுக்கும் பொய் பேசுகிறதுக்கும் நினச்சக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. இல்லாதபடி இருப்போம். கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.